பிரான்ஸ் நாட்டின் புதிய அதிபராக இமானுவேல் மேக்ரோன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. 11 பேர் போட்டியிட்ட இந்த தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் முதல் 2 இடங்களை பிடித்த வேட்பாளர்களுக்கு இடையே ரன் ஆஃப் எனப்படும் இரண்டாவது சுற்று தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டது. முதல் 2 இடங்களை பெற்ற இமானுவேல் மேக்ரான் மற்றும் மரின் லீஃபன் ஆகியோரில் யார் அதிபர் என்பதை தேர்வு செய்ய நேற்று மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டதில் மேக்ரானுக்கு 65.8% வாக்குகளும், லீபென்னுக்கு 34.2% வாக்குகளும் கிடைத்துள்ளன. இதனையடுத்து மேக்ரான் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார். 39 வயதான முன்னாள் வங்கி அதிகாரியான மேக்ரான் 2 ஆண்டுகள் நிதியமைச்சராக பணியாற்றியவர். இந்நாட்டில் மிக குறைந்த வயதில் அதிபர் பதவியேற்பவர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். தமக்கு வாழ்த்து தெரிவிக்க கொடிகளுடன் திரண்ட பொதுமக்களிடம் உரை நிகழ்த்திய மேக்ரான், தீவிரவாதிகளுக்கு எதிரான யுத்தத்தில் பிரான்ஸ் முன்னிலை வகிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மேக்ரானுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு நெருக்கமாகும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதேபோல் பிரான்சின் புதிய அதிபராக பதவியேற்க இருக்கும் மேக்ரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இங்கிலாந்து பிரதமர் தெரேசா மே, ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.